12th standard chapter 5 exercise 5.2 la 8th problem la first subdivision பாத்துடலாம். Identify the type of conic and find center, foci, vertices and directrix of each of the following. ஒவ்வொரு சப்டிவிஷனும் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா சென்டர், ஃபோக்கஸ், vertices and directrix. அது மட்டும் இல்லாம இது எந்த மாதிரியான கோனிக்னு கண்டுபிடிக்கணும். எந்த டைப் ஆஃப் கோனிக், தட் இஸ் எலிப்ஸா, பாரபோலாவா அந்த மாதிரி. So இங்க பார்த்தாலே இந்த ஈக்குவேஷனை பார்த்தா x minus 3 the whole square divided by 225 plus y minus 4 the whole square divided by 289 equal to 1. இதுதான் question. So இத பார்த்தாலே எந்த டைப் ஆஃப் கோனிக்னு பாத்தீங்கன்னா இது வந்து எலிப்ஸ்னு நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா எலிப்ஸோட ஃபார்மேட் தான் நமக்கு என்ன இருக்கும்னா x square by a square plus y square by b square equal to 1 ன்னு இருக்கு. So identify the type ன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம அந்த கண்டிஷன் எழுதுறோம். Condition வந்து ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f equal to 0. இப்போ x square க்கு முன்னாடி இருக்கிறது a, xy க்கு முன்னாடி இருக்கிறது b, next y square க்கு முன்னாடி இருக்கிறது c ஓட வேல்யூ. சோ இப்போ a ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 225, b கிடையாதுங்க, xy கோஎஃபிஷியன்ட்டே கிடையாது. சோ b 0 ஆயிடுச்சு. c ஓட வேல்யூ வந்து 289 ஆயிடுச்சு. சோ இப்போ இங்க கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். b square minus 4ac b square 0 ஆயிடுச்சு minus 4 into a ஓட வேல்யூ 225, c ஓட வேல்யூ 289. இப்போ நம்ம சைனை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க 0 வந்துருச்சு. நம்ம இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து நெகட்டிவா தான் இருக்கும். அதனால தான் நான் மல்டிப்ளை பண்ணல. ஏன்னா இங்க 0 ஆயிடுச்சு. சோ நெகட்டிவ்னு இருந்துச்சுனா less than 0வா இருக்கு. சோ less than 0னா the conic is ellipse. Less than 0வா இருந்துச்சுனா the conic is ellipse with major axis parallel to y axis. இதுல major axis செக் பண்ண எப்படி பண்ணனும்னு சொல்லிருக்கோம் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ல. Major axis x axis or y axis ன்னு பார்த்தோம்னா இங்க y axis. ஏன்னா y axis கீழ தான் greater number இருக்கு. சோ இப்போ இத வந்து ஆல்ரெடி நான் வேற மெத்தட்ல 5th sum டீச் பண்ணேன். இது ஒரு மாடல். அந்த மாடல் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்ல இந்த மாடல் போடுறதா இருந்தாலும் போடலாம். இதுவும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இப்போ இந்த x minus 3 ன்னு இருக்கத தான் கேபிட்டல் x ஸ்கொயர் ன்னு எடுத்துக்கிறோம். இந்த x minus 3 க்கு பதிலா தான் கேபிட்டல் x ஸ்கொயர், இத வந்து a ஸ்கொயர் plus capital y square by b square equal to 1. where x equal to x minus 3, y equal to y minus 4. அப்படி இல்ல நான் இன்னொரு மாடல் என்ன டீச் பண்ணேன்னா x minus h the whole square by a square plus y minus k the whole square by b square equal to 1. அந்த ஃபார்மட் ஆல்ரெடி 5th இந்த எக்ஸசைஸ்ல 5th சம்ல நடத்திருப்பேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாடல் போடுறதுனாலும் போடலாம், இந்த மாடலும் போடலாம். எது ஈஸியோ அதை நீங்க அந்த மாடலை அடாப்ட் பண்ணிக்கோங்க. சோ இங்க x equal to x minus 3, y equal to y minus 4 ன்னு எடுத்தாச்சு. இப்போ x கீழ இருக்குது தான் x ஸ்கொயர் ஓட a ஸ்கொயர் ஓட வேல்யூ, தட் இஸ் ஹையஸ்டா இருக்குது. இப்போ இங்க ஹையஸ்ட் ன்னு பார்த்தோம்னா 289. மேஜர் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ் ன்னு போட்டுருக்கோம். சோ a ஸ்கொயர் equal to 289. இப்போ a ஓட வேல்யூ வேணும்னா இதுல இருந்து ரூட் எடுத்துக்கலாம். அப்ப a ஓட வேல்யூ வந்து 17, b ஸ்கொயர் வந்து 225. சோ b equal to 15 ன்னு எழுதியாச்சு. இது as usual நம்ம கண்டுபிடிக்கிறது. a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. e equal to root of 1 minus b square by a square. இது ஃபார்முலா. எலிப்ஸ்ல இருக்க eccentricity கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. e is nothing but eccentricity. So root of 1 as it is அப்படியே எழுதியாச்சு. b square ஓட வேல்யூ வந்து 225, a square ஓட வேல்யூ வந்து 289. So இது LCM எடுக்கிறோம். 289 minus 225 divided by 289. So 289 ல 225 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 64 by 289. இது எல்லாமே ரூட்டுக்குள்ள இருக்கு. இப்போ ரூட் அவுட் வெளிய எடுத்துட்டோம்னா e ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். சோ e equal to 64 ஓட ரூட் 8, 289 க்கு வந்து 17. சோ e equal to 8 by 17 eccentricity. நெக்ஸ்ட் ae கண்டுபிடிச்சுக்கலாம். என்னென்ன நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் வெளிய ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டேப்லெட் காலத்துல சென்டர், ஃபோக்கஸ், வெர்டைசஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு லாஸ்டா டயகிராம் வரைஞ்சுக்கலாம். சோ ae equal to a ஓட வேல்யூ 17, e ஓட வேல்யூ 8 by 17. சோ இந்த 17 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். சோ ae ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருதுனா 8 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் a by e, இது வந்து டைரக்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால ஃபைண்ட் அவுட் பண்ணி வெச்சுக்கலாம். a by e னா a ஓட வேல்யூ 17 divided by e ஓட வேல்யூ 8 by 17. இத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த 17 மேல போய்டும். சோ 17 into 17 by 18, 289 by 8. 18 ல 8, 289 by 8. So a by e யும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேப்லர் காலம் எப்படி கண்டுபிடிக்கிறது? டேப்லர் காலம் எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாத்தையும் எழுதணும். செப்பரேட்டாவும் எழுதலாம். நான் டேப்லர் காலம் போட்டு புரியறதுக்காக எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் xy க்கு கண்டுபிடிச்சிட்டு இங்க கேபிட்டல் xy வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்னா x minus 3, y minus 4 அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் சென்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க சென்டர் கேட்டிருக்காங்க.
சென்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். சென்டர் வந்து எப்பயுமே என்னன்னா 0, 0. ஆனா இந்த டைப்ல பாத்தீங்கன்னா x minus h whole square y minus k the whole square ஃபார்மட்ல இருக்கிறதுனால சோ இங்க வரது என்ன क्वेश्चनல பாருங்க இது வந்து x minus h y minus k. சோ h க்கு நேரா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3. சோ சென்டர் வந்து h, k equal to 3, 4. அவங்க கொடுத்திருக்க क्वेश्चनல இருந்து தான் நம்ம சென்டரை சூஸ் பண்றோம். சோ சென்டர் சூஸ் பண்ணியாச்சு. கேபிட்டல் x, y க்கு வந்து ஆரிஜின் தான் 0, 0 தான். ஸ்மால் x, y க்கு h, k ன்னு எடுத்துப்போம் 3, 4. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ்கான ஃபார்முலா வந்து எலிப்ஸ்க்கு 0, AE 0, AE அதான் பிளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். அதை செப்பரேட் பண்ணிருக்கேன். இப்போ AE க்கு நம்ம எவ்வளவு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 8 கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாமே கேபிட்டல் XY க்கு. ஸ்மால் xy க்கு நம்ம செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும். சோ 0, AE அப்ப 0, AE ஓட வேல்யூ வந்து 8 அதை எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இங்க -AE 0, -8 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இந்த ஸ்மால் லெட்டர் xy க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இப்போ இந்த வேல்யூ x ஈக்குவல் இது x ஓட வேல்யூ இது y ஓட வேல்யூ. கேபிட்டல் X ஈக்குவல் டு 0 அப்படினா ஸ்மால் x என்னவா இருக்கும்? கேபிட்டல் X நம்ம x - 3 ன்னு எடுத்துப்போம். அப்ப x - 3 ஈக்குவல் டு 0. அப்ப x ஈக்குவல் டு -3 அந்த சைடு போச்சுனா +3. அதே மாதிரி கேபிட்டல் Y ஈக்குவல் டு 8. இங்க கேபிட்டல் Y எவ்வளவு எடுத்துக்கோம்? y - 4. So y - 4 equal to 8. -4 அந்த சைடா போயிடுச்சுனா +4 ஆயிடும். So 8 + 4 12. So y equal to 12 வந்துச்சு. So focus வந்து 3, 12. Small letter x, small letter y க்கு. அதே மாதிரி இன்னொரு ஃபோக்கஸும் இருக்கு நமக்கு. 0, -8. இப்போ x க்கு பதில் 0 போட்டோம்னா சேம் வேல்யூ தான் வரும். 3 தான் வரும். அதை கண்டுபிடிக்க வேணாம். ஆனா இங்க என்ன வருதுன்னா -8. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது +8 கண்டுபிடிச்சோம். இப்போ கண்டுபிடிக்க போறது -8 க்கு. சோ கேபிட்டல் Y ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா y - 4. y - 4 equal to -8. சோ இந்த -4 அந்த சைடு கொண்டு போய்ட்டோம்னா +4 ஆயிடும். அப்ப -8 + 4 வந்து -4 ஆயிடும். சோ y ஓட வேல்யூ வந்து -4. x ஓட வேல்யூ சேம் தான் எவ்வளவு 3. சோ s dash வந்து 3, -4. நெக்ஸ்ட் vertices கண்டுபிடிச்சுக்கலாம். vertices க்கு ஃபார்முலா வந்து 0, a அதான் 0, plus or minus a அதை செப்பரேட் பண்ணிருக்கோம். 0, a 0, minus a. அப்ப 0, a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 17. So 0, 17, 0, -17 இது கேபிட்டல் XY க்கு. இப்ப ஸ்மால் xy க்கு கண்டுபிடிக்கலாம். இப்ப x இந்த வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிப்போம். அதனால ஃபர்ஸ்ட் இத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப கேபிட்டல் X க்கு 0 போட்டோம்னா ஸ்மால் x ஓட வேல்யூ என்ன ஆயிடும்? இப்ப இந்த இடத்துல 0 போடுறோம். அப்ப x - 3 = 0 னா x = 3 ஆயிடும். அதே மாதிரி y க்கு y - 4 = 17. y = 17 + 4 ஆயிடும். அப்ப 17 + 4 வந்து 21 ஆயிடும். இப்ப vertices வந்து 3, 21. எந்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 0, 17. 0 தான் அகைன் வருது -17 வருது. அப்ப 0 க்கு இதே ஆன்சர் 3 தான் வரும். y க்கு என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். y = -17 ன்னு போடுறோம். அப்ப y - 4 = -17. அப்ப இந்த 4 வந்து அந்த சைடு போயிடுச்சுனா +4 ஆயிடும். அப்ப -17 + 4 வந்து -13 ன்னு வரும். இப்போ y ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -13. அப்ப x வந்து 3. 0, 17 ன்னு இருந்ததுனா 3, 21 ன்னு வருது. 0, -17 ன்னு இருந்ததுனா 3, -13. இது a இது a dash நெகட்டிவ்ல வருது. So verticesம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். டைரக்ட்ரிக்ஸ்கான ஃபார்முலா வந்து y = ± a/e. அப்ப y = ± a/e ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு வந்தது? 289/8. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது எது கண்டுபிடிச்சோம்? கேபிட்டல் XY க்கு. அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இங்க ஸ்மால் xy கண்டுபிடிக்க போறோம். So y = ± 289/8 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப y = ஃபர்ஸ்ட் +289/8 போடலாம். அப்புறம் -289/8 போடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மால் லெட்டர்ல y = என்ன இருக்கு? y - 4 ஸ்மால் லெட்டருக்கு. அப்ப y -4 ன்னு போடுறோம். அப்ப y -4 போட்டோம்னா என்ன ஆகும்னா சரி LCM எடுத்துக்கலாம். இங்க போட்டுருக்கேன். y -4 இங்க போட்டுருக்கேன். அப்ப 289/8 - 4. இப்போ LCM எடுத்தோம்னா என்ன ஆகும்னா 8 4s are 32. அப்ப 289 - 32 வந்து 257 -257/8 ன்னு வரும். 1 செகண்ட். இது வந்து y = இங்க வந்து y = y - 4 ன்னு இருக்கு. இங்க போடுறேன். y = y - 4 இங்க என்ன இருக்குன்னா 289/8 ன்னு இருக்கு. இது இதுக்கானது. சோ இந்த -4 இங்க கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிடும்னா +4.
So y equal to 289 by 8, y equal to 289 by 8 plus 4 ன்னு ஆயிடுச்சு. இப்போ LCM எடுக்கும்போது இங்க என்ன வரும்னா 32 வரும். அப்ப 289 plus 32 divided by 8. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா டைரக்ட்ரிக்ஸ் என்ன வரும்னா 321 by 8 ன்னு வரும். இது வந்து y equal to plus 289 by 8 னா. இப்போ minus 289 by 8 அப்படினா இப்போ இங்கேயும் என்ன வரும்னா இந்த minus 4 அந்த சைடு போயிடுச்சுனா plus 4 ஆயிடும். அப்போ y equal to minus 289 by 8 plus 4 ன்னு வரும். இப்போ LCM எடுக்கும்போது minus LCM எடுத்து பார்க்கலாம். y equal to minus 289 plus 32 divided by 8 ன்னு வரும். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்னா y equal to minus 257 by 8 ன்னு கிடைச்சிடும். இது டைரக்ட்ரிக்ஸ். இப்போ டயக்ராமுக்கு போயிடலாம். இது ஓவரால் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக டயக்ராமுக்கு போயிடுங்க. அங்கே ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் y axis as it is வரைஞ்சிருக்கேன். இது உங்களுக்கு எது x axis ஏன்னா ரெண்டு கூட வரதுனால கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இங்க 0, 0 ன்னு போட்டுருக்கேன். அப்ப அதாவது ஆரிஜின். சோ சென்டர் 0, 0 x axis y axis வரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து மேஜர் ஆக்சிஸ் parallel y axis ன்னு வந்திருக்கு. அப்ப பாரபோலா கண்டிப்பா y axisல தான் வரும். சோ இதான் y axis. y axisல இப்ப சென்டர் பார்க்கலாம் 3, 4. அப்ப இங்க இது 0 னா 3 இங்க இருக்கு 4 இங்க இருக்கு. சோ 3, 4ல சென்டரை பிளாட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3, 4ல சென்டர் பிளாட் பண்ணியாச்சு. பாரபோலா வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து 3, 12 ன்னு இருக்கு. சோ 3, 12 இங்க வருது. எலிப்ஸ்க்கு சாரி பாரபோலான்ட்ட எலிப்ஸ் வரைஞ்சிருக்கோம். s வந்து 3, 12, s dash வந்து 3, -4. அப்ப 3, -4 பிளாட் பண்ணி இங்க s dash எழுதியாச்சு. சோ இதுவும் பிளாட் பண்ணியாச்சு, இதுவும் பிளாட் பண்ணியாச்சு. vertex வந்து 3, 21. vertex வந்து இங்க a 3, 21 இங்க a dash வந்து 3, -13. நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் வந்து 321 by 8. கண்டிப்பா இதுக்கு மேல தான் இருக்கும். அப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு டைரக்ட்ரிக்ஸ் வந்து 321 by 8 இங்க வந்து -257 by 8. ஆக்சுவலா இது x axis y axis இது நம்ம டிரா பண்ண ஸ்மால் xy இதுக்கான டயகிராம் தான் இது. தட்ஸ் ஆல்.